கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஐபிஎல் 2025 எல் கிளாசிகோ மேட்ச் சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒரு வெற்றியோட பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலர் மேல கான்ஃபிடன்ட் வச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரிசல்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? நல்ல குட் டாஸ் டு வின் அண்ட் கரெக்டான செலக்ஷன். பேட்டிங் ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்து நல்ல பவுலிங் போட்டு நல்ல கண்ட்ரோல் பண்ணி இன்னும் ஒரு 10 ரன் அதிகமா போயிருந்தா கூட கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமா போயிருந்தா கூட நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். கொஞ்சம் கரெக்டா ஒரு ஒரு எப்படி உங்களுக்கு பார் ஸ்கோருக்கு கொஞ்சம் ஒரு 5 ரன் 10 ரன் 10 கம்மியா இருந்ததுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு சேசிங் பண்ண முடியுது. இது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட் விக்கெட் மாதிரி தெரியல. அதே சமயத்துல ஸ்ட்ரோக் ஒரு 10 ஓவருக்கு மேல ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வந்து முதல்ல இருந்த பேட்ஸ்மேன் ரச்சீந்திரா வந்து கடைசி வரைக்கும் ஆனதுனால நமக்கு கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கடைசியில கம்ஃபர்டபுள் வின் தான். ஸோ இது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிஎஸ்கே. ஒரு நல்ல ஸ்டார்ட் இந்த சீசனுக்கு. இது நல்ல தொடரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கலீல் அகமதை வந்து சென்னை எடுத்தோடனே நிறைய பேருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது. இன்னைக்கு அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கூஷலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரயன் ரிக்கல்டன் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அவர் பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ரன்னும் வந்து அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணாம ரொம்ப எக்கானமி ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காரு. நிறைய கேள்வி கேட்கப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த லெவலுக்கு அவருக்கு அடுத்ததுக்கு உதவும்? கலீல் அஹ்மத் செலக்ஷன் வெரி இன்ஸ்பைரிங் செலக்ஷன். நல்ல போல்டா அவர் மேல நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. அவரும் நல்ல அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அமைஞ்சிட்டாரு. அவருடைய போலிங் வந்து ஒரு போனஸ் இந்த சீசனுக்கே, இந்த சிஎஸ்கேக்கு இந்த சீசனுக்கு ஒரு நல்ல போலரா அவர் அமைஞ்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. ஜெனரலாவே செலக்ஷன் இன்னைக்கு டீம் செலக்ஷன் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே செலக்ஷன் பிரமாதமா இருந்தது. கரெக்டான நல்ல 3 ஸ்பின்னர், பெஸ்ட் ஸ்பின்னர் டீம்ல எடுத்தாங்க. கான்வே வந்து ஓப்பனிங் இறக்கலாங்கிற ஒரு டெம்டேஷன் இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து 2-3 வருஷமா நல்லா ஆடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு. அதெல்லாம் ஓவர் லுக் பண்ணி தைரியமா கைக்கவாட கூட 1 டவுன் தான் இறக்கினாங்க. ஒரு அதே மாதிரி 3 ஸ்பின்னர். அதனாலதான் அந்த ஒரு ஃபாரினர் இதுல கேட்டகரியில நம்ம வந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டோம். சோ 2 ஸ்பின்னர் நம்ம சந்திரன் இந்திரன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சௌரியமா போயிடுது. நல்லா போட்டாங்க. எல்லா 3 ஸ்பின்னருமே நல்லா போட்டாங்க. அப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் அவுட்ஸ்டாண்டிங் போலிங். 4 விக்கெட் எடுக்கிறது T20ல சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க சொன்னது கலீல் அஹ்மதுடைய போலிங் வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் அண்ட் போனஸ் ஃபார் சிஎஸ்கே. அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொமெண்டமே கொடுத்தது சிஎஸ்கேக்கு. நீங்க சொல்றதை பார்த்ததுக்கு அப்புறமா வில்ஜாக்கு வந்து அஸ்வின் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா நல்லா தான் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டம்பிங் தோனி அந்த நூர் அகமது பால்ல வந்து ஸ்டம்பிங் பண்ணது சூரியகுமாருக்கு, அது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். தோனி எல்லாருக்குமே வயசாயிடுச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவர் என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல நான் பழைய மாதிரிதான் இருக்கேன், எப்போதுமே நான் 42ல 22 தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவரோட அந்த கீப்பிங் எப்படி பாக்குறீங்க? ஜென்ரலாவே ஓவரால் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விக்கெட் கீப்பிங் அண்ட் அவருடைய ஆஸ் யூஷுவல் அவருடைய ஃபீல்டிங்ல அவருக்கு கொடுக்குற அட்வைஸ், அவர் கொடுக்குற ஒரு ஹிண்ட்ஸ், கேப்டனுக்கு கொடுக்குற நம்பிக்கை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டம்பிங் தான் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்படி ஒரு ஃபிளாஷ் ஸ்டம்பிங், அது எத்தனை நேரம் ரீப்ளே காமிச்சாங்க, அப்படியே நம்பவும் முடியல. இப்போ இருக்கிற பிரசன்ட் விக்கெட் கீப்பர்ஸ், நம்ம இந்தியன் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஆர் வேர்ல்ட்ல இருக்கிற அதர் விக்கெட் கீப்பர்ஸ் கூட இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த ஸ்பீட்ல பண்ணதுதான் அதோடைய விக்கெட் விழுந்ததுக்கான காரணம். ஸோ தோனி தான். அண்டு கபாலி மாதிரி தான் தோனி இருக்க பாரு அப்படிங்கிற காமிக்கிறதுக்கோசமே அந்த ஸ்டம்பிங் பண்ணி காமிச்சிட்டாரு. அண்டு கவலையே பட வேண்டாம் நம்ம. தோனியோட ஃபிட்னஸையோ தோனியோட பர்ஃபார்மன்ஸையோ பத்தி கவலையே பட வேண்டாம் நம்ம. அந்த மாதிரி காமிச்சிட்டாரு இன்னைக்கு. இப்ப மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேக் டு பேக் விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாவும் நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஆஸ் அ கேப்டனா டீமுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. பட் பேட்டரா அவரால் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவரும் திலக் வர்மாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அஸ்வின் வேற சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேட்ச் வேற விட்டாரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல நின்று மேட்சை எடுத்துட்டு போக தவறிட்டாங்களா மும்பை?
எடுத்துன்னு போக தவறிட்டானது காரணம் ஸ்பின்னர்ஸ், சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டீம் இஸ் ஸ்பின் bowling அட்டாக் பிட்வீன் த டூ டீம்ஸ். நம்ம சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் வந்து 10 times பெட்டர் than ஈவன் மும்பை இந்தியன்ஸ். அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான், அந்த யங் ஸ்பின்னர் விக்னேஷ். அவர் நல்லா போட்டாரு, பட் அவருக்கு வந்து தேவையில்லாம அவரை அடிக்க போய் ஃபேன்சி ஷாட்ஸ் ஆட போய் பிளேயிங் ஃபார் கேலரின்னு வாங்கலாம். அதே மாதிரி அவர் சின்ன பையனா இருக்காரு, ஃபிளைட் பண்ணி போறாரு, அடிச்சிடலாம், சிக்ஸர் அடிச்சிடலாம் அப்படின்னு தேவையில்லாம சிவம் டுபே விக்கெட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி அடுத்த விக்கெட் அந்த மாதிரி ஆமா தீபக் கூட தேவையில்லாம விக்கெட் கொடுத்தது. அண்ட் சப்போர்ட் போலிங், சப்போர்ட் ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப சாதாரணம். விக்கெட் விழுந்ததுனால ஒரு கிரைசிஸ் உண்டானதுனால அவங்களை அடிக்காம கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியதா போயிடுதே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கேம்ல வந்து கடைசி ஓவர்களையும் கொண்டு வந்தது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டம் தான். இது ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸா பார்க்க முடியாது மும்பை இந்தியன்ஸை. அவங்க போலிங் அட்டாக்ல நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு அவங்களால சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட் தான். எவ்வளவு பெரிய பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதுக்கு ஓரளவுக்கு போலிங் அட்டாக் சப்போர்ட் பண்ணாம இருந்ததுன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைன்னா டெஃபினட்டா ஜெயிக்க முடியாது. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு தான் இப்போ இந்த மேட்சுக்கு அப்புறம் நிறைய வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சார் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ருத்ராஜ் வந்து ஒரு கேமியோ ஆடிட்டு போனாரு. ரச்சின் வந்து ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸை மும்பை இந்தியன்ஸ்ல யாருமே எடுக்கலையே, என்ன காரணம்? இல்ல அதான் போலிங் அட்டாக் தான். அஸ்வின் ஒரு வைலி ஆஃப் ஸ்பின்னர், விக்னேஷ் புத்தூர் நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க. விக்னேஷ் புத்தூர் வந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா அவர் பால்ல ரச்சின் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரே தவிர பெரிய ஷாட்ஸுக்கு எதுவுமே போகல. அந்த மாதிரி இன்னிங்ஸை ஏன் யாரும் எடுக்கலன்னு கேட்கிறேன். திலக் வர்மா கூட சென்னையில நடந்த இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டான மேட்ச்ல கிட்டத்தட்ட 70 ரன்ஸ் எபோவ் அடிச்சு இந்தியா வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. திலக் வர்மா ஆல்ரெடி சென்னையில விளையாடி இருக்காரு. சென்னையில நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பால் எல்லாம் நின்னு வருது, அத அவருக்குமே நல்லா தெரியுது. ஆல்ரெடி விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் கொஞ்சம் நின்னு விளையாடி மேட்சை எடுத்துட்டு போயிருக்கலாமா கொஞ்சம்? சிஎஸ்கே bowling attack was too good for even competent batsmen like சூரியகுமார் யாதவ் or திலக் வர்மா to hang around. அந்த நேரத்துல கிரைசிஸ் வந்துட்டு 2-3 விக்கெட் வச்சே அது நல்ல நல்ல உங்க டைட்டாவும் போடுறாங்க, அதே சமயத்துல ஒரு நல்ல சூப்பர் டெலிவரிஸ் வருது. இவருக்கு திலக் வர்மா எல்பிடபிள்யூ ஆனாரு, ஆல்மோஸ்ட் அன்பிளேயபிள் பால். கரெக்டான லென்த், ஃபார்வர்டு போக முடியுமா பேக் ஃபுட் போக முடியுமான ஒரு செகண்ட்ல ஹெசிடேட் பண்ணிட்டு பால் டர்ன் அண்ட் கேம் பேக். அதனால அதான் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதுவும் அக்யூரேட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஜடேஜா பத்தி எல்லாரும் தெரியும் எவ்வளவு அக்யூரேட்டா போடுவாரு, எவ்வளவு ஃபாஸ்டா குவிக்கா ஓவரை முடிச்சிருவாரு. நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஓவரே முடிஞ்சிடும். அதே மாதிரி போடுறவரு அஸ்வின் வெரி வெரி இன்டெலிஜென்ட். பாருங்க கேரம் பால் போட்டு தான் விக்கெட் எடுத்தாரு. அவர் விக்கெட் வித்தையும் இன்னொரு விக்கெட் எடுத்திருக்கலாம், சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்திருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவ்வளோ ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய லாங் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் வெரி ஹேண்டி டு சிஎஸ்கே. போலிங் அட்டாக் தான் மெயின் போலிங் அட்டாக், அதுலயும் ஸ்பின் போலிங் அட்டாக். அதை தவிர வந்து கலீல் மட்டும் நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு நமக்கு. ஸ்பின் போலிங் அட்டாக் நம்ம மட்டும் இல்லாம கலீல் அஹ்மதாலையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் அவங்களால ஆட முடியல. அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஎஸ்கே போலிங் அட்டாக் எடுத்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதான் உண்மை. சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ருத்ராஜ் தான் ஓப்பனிங் இறங்குவாரு, எப்போதுமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவர் 1 டவுன் இறங்கினாரு. போன சீசன்லயும் 1-2 மேட்ச்ல அவர் 1 டவுன் இறங்கி நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட, திரிபாதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓப்பனிங் பொசிஷனை அவர் தக்க வச்சுக்கலையோ. இம்பாக்ட் பிளேயரா வேற உள்ள எடுத்திருக்காங்க திரிபாதிய. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிட்டார் அவரு. அவருக்கு வந்து ராகுல் திரிபாதி மேல ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல அடிச்சு ஆடுறவரு, நல்ல அவரால் வந்து ஒரு கேமையே சேஞ்ச் பண்ற கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு. அதனால்தான் அவர் இந்தியாவுக்கே ஒரு டைட்டில் ஆடினார் 2 வருஷம் முன்னாடி. பட் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப பால்ல இருந்து அடிக்கணும், எந்த பாலும் டிஃபென்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் ஆடுறதுனால அவருக்கு வந்து விக்கெட் உடனே கை விட்டு போயிடுறது. அவரு இன்னைக்கு நல்ல கொடுத்த கோல்டன் மேபி எஸ்ஆர்எச்ல சொல்லி கொடுத்த அந்த டாக்டிக்ஸ இங்க ஃபாலோ பண்ணிட்டாரோ இல்ல. அவர் வந்து கொஞ்சம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ஆடிட்டாரோன்னு இருக்கு. இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, அதுல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க பார்க்கணும். பட் நல்ல மூவ் அது. ராகுல் திரிபாதியும்
ரச்சின் ரவீந்திராவையும் ஓப்பனிங் இறங்கி கைக்வாட ஒண்டவன் இருக்கிறது நல்ல மூவ். கான்வே நல்ல ஃபார்ம்ல இல்ல. இப்ப வேர்ல்ட் கப்ல எல்லாம் கூட அவர் சரியா ஆடல. நியூசிலாந்துலயே அவரால் 11ல தக்க வச்சுக்க முடியல பிளேஸ. அதனால அவர் வந்து திருப்பி அவரை ஓப்பனிங் இறங்கி நார்மலா என்ன பண்ணுவாங்க, 2-3 சீசனா கான்வேயும் கைக்வாடும் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காரு. அவங்க ஓப்பனிங் இறங்கினாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரியே ஒரு பேட்டர்ன்ல ஆடலாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம தைரியமா ரிஸ்க் எடுத்து கைக்வாட ஒண்டவன் இருக்கு. ரச்சின் ரவீந்திராவையும் ராகுல் திரிபாதிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கலாம்னு கொடுத்தாங்க. அவரை தான் நீங்க சொன்ன மாதிரி தக்க வச்சுக்கலாம். பாப்பா இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து அதுல ஒரு நல்ல ஆடினான்னா அவருக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது. அதை தொடர்ந்து அப்படியே தீபக் ஹூடா அவரும் அவரோட வாய்ப்பை பயன்படுத்திக்கலையோ. ரொம்ப நாளா நிறைய மேட்சஸ்ல விளையாடாம இருந்தாரு. இடையில ஒரு சீசன் நல்லா விளையாடி இந்தியன் டீமுக்குள்ளேயும் வந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஐபிஎல் மட்டும் விளையாடிட்டு இருந்தாரு. லாஸ்ட் சீசன் எல்எஸ்டில விளையாடிட்டு இருக்கும்போது பெருசா அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியல. இப்போ சென்னை மாதிரி ஒரு டீம்ல வந்து அவருக்கு கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்பை அதை எந்த அளவுக்கு பிடிச்சு கொள்ளும்? இல்ல, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் வந்து அதுவும் ஒரு சிவன் துபே போன உடனே அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ஒரு மாதிரி அலட்சியமா ஆடிட்டாரு. அவருக்கும் தெரியும் அவர் என்ன மிஸ்டேக் பண்ணான்னு அவருக்கு தெரியும். டீம் மேனேஜ்மெண்ட்டும் பேசுவாங்க அவர்கிட்ட. இவங்க நமக்கு இருக்கிற 2 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இவங்க 2 பேர் தான், தீபக் ஹூடாவும் ராகுல் திரிபாதியும். இவங்களை வச்சிருந்தா ஆடியாங்க. யாராவது ஒருத்தர் வந்து டெஃபினட்டா 11ல இருந்தாலும் இன்னொரு ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் வரணும். விஜய் சங்கர் இருக்காரு சார். விஜய் சங்கர்லாம் 1 டவுன் 2 டவுன்ல வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம். ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இல்ல அவர். ஒரு 3 டவுன் 4 டவுன்ல வந்து ஆடுற கிரிக்கெட்டர் தான். தீபக் ஹூடாக்கு தான் ரீப்ளேஸ்மெண்டா வர முடியும். ராகுல் திரிபாதி ஓப்பனிங் இறக்கிறோம், 1 டவுன் இறக்கிறோம் மாதிரி விஜய் சங்கரை இறக்க முடியாது இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்து. சோ இவங்க இம்பாக்ட் பிளேயரா ராகுல் திரிபாதிய ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 3 மேட்ச் ட்ரை பண்ணணும், அவர் கிளிக் ஆனா டீமுக்கு நல்லதுங்கிற ஒரு பிளான் வச்சிருந்தா இன்னைக்கு இறக்கிருக்காங்க. சோ 2 பேருமே ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. 2 பேருமே லேர்ன் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணி நல்லா ஆடினாங்க. அவங்களுக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 155 தான் அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னை பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கே அவங்க கிட்டத்தட்ட 100 ரன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலிங் யூனிட்டை ரொட்டேட் பண்ணி இந்த அளவுக்கு 20 ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போனது அப்படிங்கிற கேப்டன்சியை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். நல்ல கேப்டன்சி தான் பண்ணாரு. அதெல்லாம் வந்து பெரிய அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் அந்த கேப்டன்சியில பண்ணி பர்ஃபார்ம் பண்ணதை விட சிஎஸ்கே ஒரு மோசமா ஆடினதுதான் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு காரணம். ஸோ இது ஒரு 50-50. நல்ல கேப்டன்சி பண்ணாரு. பட் சிஎஸ்கேவும் தேவையில்லாம விக்கெட்டை லூஸ் பண்ணி அனாவசியத்துக்கு கிரைசஸ் உண்டாக்கிட்டு கடைசி வரைக்கும் கேம் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓரளவுக்கு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய கேம் நம்ம தேவையில்லாம ரிஸ்க் கிரைசஸ் உண்டாக்கிட்டோம் தான் என்னுடைய அபிப்பிராயம். சார், ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாதது மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரபிளா தானே இருக்கு. ஆமா, ஹர்திக் பாண்டியா இல்லைங்கிறது பெரிய இழப்பு தான். பட் தட் இஸ் வாட் கேம் அப்படிதான் இருக்கும். இது ஒரு மேட்ச் பேண்ட் முன்னாடியே தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவங்க டீம் செலக்ஷன் இருக்கணுமோ சரியில்லையேன்னு தோன்றது அவங்களுக்கு வந்து. அப்கோர்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி. அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு. அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா இல்லாத போது கரெக்டான பிளேயர் அவங்களால எடுக்க முடியல. அவருக்கு ஆமா, பேக்கப் பிளேயர் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்லாதனால்தான். பும்ரா இல்லாதனால அவங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலரும் எடுக்க முடியல. ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாருமே பும்ரா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் வேற யாராவது ஓரளவுக்கு பாதி அவர் லெவலுக்கு ஒரு பாதியாவது போடுறதுக்கு கூட அவங்களுக்கு யாரும் அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம். இந்த டோர்னமெண்ட்ல எப்படி கொண்டு போறாங்க டீமை, எப்படி இது திருப்பி இன்னும் எப்படி மேக்கப் பண்ண போறாங்க நம்ம பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் சார். நீங்க ஆல்ரெடி டிஸ்கஷன்ல சொன்ன ஒரு விஷயம் தான், அதை தான் இங்க பதிவு பண்ணிருக்கீங்க. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது அது டீம்ல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய வருது. இதுக்கு அடுத்தடுத்த மேட்ச்லாம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சென்னை ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட மேட்ச்ல என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.